கைஸ், அதாவது இன்றைக்கி கண்டென்ட் என்னன்னா, இன்றைக்கி பிட்ஸ் அதிகமாக வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதோடைய விளாக் பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே வீட்டில் வளர்க்குற பிட்ஸு சண்டை போடுறதுன்னு சொல்லியிருந்திருப்பேன். அது ரொம்ப சண்டை போடுறதுனால இது செட் ஆகாதுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்த்துட்டு போய் ஒரு அதிகமாக வச்சுருக்கிறவங்க வீட்டில் கொடுத்துட்டு வேறு ஏதாவது வாங்கி வாழன்னு சொல்லிட்டாங்க. அதை கொண்டு போய் ரெண்டுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் விட்டாச்சு. விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நாங்கள் புறா வாங்கியிருந்தோம். அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அங்கே போய் பார்க்கலான்ட்டு நானும் என் தம்பி பைக் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அங்கே ஒரு வழியாக போய் சேர்ந்த உடனே உள்ளே போன உடனே அக்கா புறா வேணும்க்கான்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அக்காவும் சொன்னாங்க, எல்லாமே மேய போயிடுச்சுடா தம்பி, நீங்கள் சாயந்தரமாக வர வேண்டியதானே, இப்போ வந்தால் பிடிக்க முடியாது, இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு போனதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வச்சு வளர்க்குறோம் அக்கா, எல்லாமே சேஃப்டியாக தாக்கா வளர்த்துக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இன்னும் புறா தேவைப்படுது, புறா இருக்குதாக்கான்னு சொல்லி கேட்டிருந்தோம். அண்ணன் எங்கக்கான்னு கேட்கும்போது மரத்துக்கடியில் தூங்கிட்டு இருக்காரா தம்பி, இரு நான் அண்ணனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம பசங்க அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அவனுங்களை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே வாத்து, மாடு, கோழி, இங்கே புறா மட்டும்தான் வளர்க்குறாங்கன்னு பார்த்தேன். இப்போ நிறைய வளர்க்குறாங்க போல இருக்குது. அப்புறம் அதுங்களெல்லாம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்து போட்டு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன புறாலாம் வாங்கணும், என்ன கலரில் வாங்கணும், எப்படி வாங்கணுன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போகிற மோட்டிவேஷன் உங்களுக்கு வரும்.